எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் இளஞ்சாவூர் கிராமத்தில் பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இளஞ்சாவூரில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக கோவிலில் தான் பொங்கல் வைப்பாங்க. இங்கே ஊரில் எல்லாரும் பொங்கல் வைக்கிற மாதிரி நீளமாக பள்ளம் தோண்டி அந்த மண்ணை வச்சு உருண்டை செஞ்சு அடுப்பு செய்வாங்க. ஃபஸ்ட்டு ஊருக்குன்னு பொதுவாக கோவில் பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் பொங்கும்போது குலவை பாட்டு பாடுவாங்க. சாமி பொங்கல் பானை பொங்கினதுக்கு அப்புறம்தான் எல்லாரும் பொங்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க. சாமிக்குன்னு வச்ச பொங்கல் பானை இப்போ பொங்க போகுது. சாமி பொங்கல் பானை பொங்கிருச்சு. இப்போ எல்லாரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் மண்பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க. என்னதான் நவீன அடுப்புகள் வந்தாலுமே பாரம்பரியத்தை மறக்காமல் விறகு அடுப்பில் தான் பொங்கல் செய்வாங்க. பானை பொங்கி வரும்போது குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு மகிழ்ச்சியாக கோஷமிடுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 பொங்கல் வைப்பாங்க. ஒரு பானையில் சர்க்கரை பொங்கலும் இன்னொரு பானையில் வெண்பொங்கலும் வைப்பாங்க. பொங்கல் வைக்க ஆரம்பித்த உடனே இங்கே யார் பானை ஃபஸ்ட்டு பொங்குதுன்னு பெரிய போட்டியே நடக்குங்க. அது செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இங்கே ஆண்களும் சேர்ந்து அடுப்பெருக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை ஆண்கள் இந்த புகையில் கண்ணை கசக்கிட்டு நிற்பாங்கங்க பொங்கல் பொங்குறதுக்காக. பொதுவாக கிராமப்புறங்களில் 4 நாட்களுமே திருவிழா போல் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. வயல்வெளிகளிலிருந்து இயற்கைக்கு நன்றி சொல்லும் விழா கொண்டாடுவது தானே சரியாக இருக்கும். எந்த ஊரில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு எல்லாரும் பொங்கல் விழா கொண்டாடுவதை வழக்கமாகவே வச்சுருக்காங்கங்க. பொங்கல்னாலே கிராமத்தில் கொண்டாடப்படுவது தானே கோலாகலமாக இருக்கும். வெளிநாட்டவர்லேருந்து உள்ளூர் நகரக்காரர்கள் வரைக்கும் எல்லாரும் கிராமத்துக்கு படையெடுப்பாங்கன்னே சொல்லலாம். எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் தமிழ் மக்கள் பொதுவாக கோலத்தில் இருந்தாங்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஏற்ற மாதிரி கோலங்கள் போடுவாங்க. பொதுவாகவே கிராமங்களில் சுண்ணாம்பால் வீடு திண்ணையில் கோலம் போடும் பழக்கம் இன்னும் இருக்குது.
இந்த கிராமத்திலேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க கூட பொங்கல் கொண்டாட்டத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு வீடியோ கால் பண்ணி பொங்கல் கொண்டாட்டத்தை வீடியோ காலில் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. பொங்கல் பண்டிகையில் அனைவரும் பொங்கல் பானை கோலை தாங்க அதிகமாக போடுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கைக்கும் நம்மை காக்கும் சூரியனுக்கும் விவசாயத்திற்கும் நன்றி சொல்லும் நாள். நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவில் முதல் நாள் போகியாகவும், 2ஆம் நாள் தைப்பொங்கலாகவும், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கலாகவும், 4ஆம் நாள் காணும் பொங்கலாகவும் கொண்டாடிக்கிட்டு வரோம். புது அரிசி, வெல்லம், பால் சேர்த்து மண்பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். இப்போ எல்லாருடைய பொங்கல் பானையும் பொங்கிருச்சு. பொங்கல் வச்சு முடிக்க எப்படியும் 1லேருந்து 2 மணி நேரம் ஆயிடுங்க. ஆனால் அந்த டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு எல்லாரும் ஒன்றா பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக கலகலப்பாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க சந்தோஷமாக இருக்கும். இவர் தாங்க பஞ்சாமிர்த ஸ்பெஷலிஸ்ட். இவர் ரெடி பண்ணுற பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்றதுக்காகவே எல்லா ஊர்லேருந்தும் ஆளுங்க வருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஸ்பெஷல். இங்கேருந்து 500 மீட்டரில் கூத்தணி கருப்பர் கோவில் இருக்குது. அங்கே போய் ஆண்கள் மட்டும் சாமி கும்பிடுவாங்க. அது பூமியான எனக்கு அங்கேருந்து கால் கட்டாகி இந்த காலில் வந்துருச்சு. இங்கே செதறு தேங்காய் உடைப்பாங்க. சாமி கும்பிட்டு வந்த உடனே எல்லா பொங்கல் பானையிலிருந்தும் சாமிக்கு படைக்கிறதுக்கு பொங்கல் எடுப்பாங்க.
யார் வீடியோ கால் வர்றது? யார் காட்டிட்டு இருக்கா? அப்புறம் சாமிக்கு பூசாரி பல்லையம் போடுவாங்க. அப்படியே நேரம் அப்படியே நடுவில் அப்படியே நீங்கள் பாட்டு ரெண்டு பக்கம் பார்க்குற மாதிரி ரெண்டு பக்கமே அப்படியே பிடிச்சிட்டு போங்க, எல்லாரும் பார்த்துருவாங்க. ரெண்டு பக்கம் அப்படி நடுவில் போயிரு அப்படியே பார்த்துருங்க. நான் அப்புறம் போயிட்டு திரும்ப வர வேணாம். ரைட்டு 90 எடுத்துங்க. இந்த கோவிலில் ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போகணும், பெண்கள் உள்ளே போக மாட்டாங்க. வெளியிலேருந்தே சாமி கும்பிடுவாங்க. சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் பூசாரி பல்லையத்தை மறுபடியும் எடுப்பாங்க. பிரசாதம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து பிரசாதம் சாப்பிடுவாங்க. சாமி கும்பிட்றப்போ இங்கே ஒரு பாட்டு பாடுவாங்க. அது இங்கே ரொம்ப ஸ்பெஷல். இன்னுங்க
எல்லாரும் தூக்கி விடுங்க, எல்லாரும் தூக்கி விடுங்க. எல்லாரும் இங்கே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா ஒன்றா சேர்ந்து கொப்புடையம்மன் கோவிலுக்கு போவாங்க. போலாம் இன்னும் போலாம், தப்பு இல்லை. பார்த்து வாங்க சாமி. கீழே வேறு இருக்கு, பார்த்து வாங்க. ஒப்பாத்த வாசல் புள்ளே புறத்தூன செய்கிறது அவங்க புள்ளனதோ மறிக்கிறேன் எங்களவே கட்டி பிடிச்சேன். அப்பா கொப்புடையம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி தான் இளஞ்சாவூரில் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுவாங்க.
இந்த மாதிரிலாம் சிட்டியில் எங்கெங்க பார்க்க முடியுது? கிராமத்தில் தான் பார்க்க முடியும்.